கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை பூஜை காசியில் ஆடி அமாவாசை என்று, அதாவது 4/8/2024 அன்று ஒரு அற்புதமான பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 11 வகையான தானங்களுடன் திலகோமம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகா அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆடி அமாவாசை அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது ஒரு முக்கியமான நாள். இறைவன் நமக்கு 3 கொடை கொடுத்துருக்கிறார். நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வரேன். அந்த 3 கொடை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 திதிகளும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்மை விட்டு மறைந்த பெரியவர்கள், அவர்கள் இறந்து போன தேதி நாம் மறந்திருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்களில் இந்த 3 அமாவாசை திதிகள் தான் அவங்களுக்கு திதி கொடுக்க முடியும். நம் முன்னோர்களை நினைத்து அவர்களை கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான நாட்கள்னு இந்த 3 நாட்கள் தான். அதில் நமக்கு சமீபத்தில் வரக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. ஸோ இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் பித்தர்களை வணங்கும் போது நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். அது சரி. இந்த பித்திரு பூஜை எதற்காக செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்ய வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் செய்ய வேண்டுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற அறிகுறிலாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள்லாம் பூஜை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பித்திருக்களை மறந்து விட்டோம், இல்லை நம்ம வழிபட தவறி விட்டோம்னு அர்த்தம். என்னென்ன பிரச்சனைகள் நான் சொல்கிறேன் பாருங்கள். வறுமை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வீட்டில் அடிக்கடி தேவையில்லாமல் சண்டைகள் இருக்கும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள், ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்ததுனாலே நம்ம தெளிவாக ஒரு முடிவுக்கு வரலாம், நம்ம பித்ருக்களை நம்ம வணங்கவில்லை அப்படிங்கிறது. மகாபெரிவா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறா. பித்ருக்களுக்கு பூஜை செய்து கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்வு வளமாகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி மறந்துட்டோம், கவலையே பட வேண்டாம். இந்த 3 அமாவாசையில் ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்து வருடம் இந்த நிகழ்வை செய்துட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்வு உயர்வதை நம்ம கண்ணால் பார்க்கலாம். மகாபெரிவா சொன்னது தான், அற்புதமாக சொன்னார். மகானின் வாக்கு மகாதேவரின் வாக்கு இல்லைங்களா? இந்த அற்புதமான நாளில் சாய் மகிமா ஒரு பிரமாதமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு செய்ய போகிறாங்க இந்த பித்ரு பூஜையை, எங்கே வைத்து செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதிக்கரைகளில், கடற்கரையில் செய்தால் சிறப்பு, அதுலேயும் கங்கை நதிக்கரையில் செய்தால் மிகவும் சிறப்பு. அந்த வகையில் சாய் மகிமா கங்கை நதி கரையை தேர்ந்தெடுத்து திரையம்பகேஸ்வரர் ஆலயத்தில் காலையில் சிவனுக்கு அபிஷேகத்தோடு பூஜைகளோடு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு கங்கை கரையில் பித்ருக்களுக்கு பூஜை மற்றும் திலகோமம். ஒருவேளை மழை ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது மழை சீசன் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா பஞ்சகங்கா காட்டில் உள்ள ஒரு மண்டபத்தில் அற்புதமாக இந்த பூஜையை பண்ண போகிறாங்க. அதன் பிறகு பூஜைகள் முடிந்த பிறகு 11 வகையான தானங்கள், அரிசி, பருப்பு, வேஷ்டி, துண்டு, குடை, செருப்புன்னு இப்படி நம் முன்னோர்களை நினைத்து 11 வகையான தானங்கள் தானம் செய்து, இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தால் போல் மகா அன்னதானம் காசியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் யாருக்கெல்லாம் தேவையோ அவர் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, பித்ருதோஷம் இருக்கிற இந்த அறிகுறிலாம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அவங்க எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேரும் எப்படி கலந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்க, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர், சாய் மகிமா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சில டீட்டெயில்ஸ் வாங்குவாங்க. அது எல்லாவற்றையும் வைத்து அற்புதமாக காசியில் இந்த பூஜையை செய்ய இருக்கிறார்கள். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. 4/8/2024 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை. அந்த அற்புதமான நாளில் காசியில் திரையம்பகேஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு அபிஷேகம் பூஜையோடு தொடங்கி கங்கை நதிக்கரையில் பித்ரு பூஜை மற்றும் திலகோமம் செய்து 11 வகையான தானங்கள் செய்து மகா அன்னதானம் செய்து இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். அதனால் தேவைப்படும் அத்துணை பேரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.